வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் உங்களுக்காக ஒரு அழகான ஒரு கவிதை, ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அனைவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். அது என்ன கவிதைனா, அன்றைக்கு தான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிந்தது. தெரிந்த பிறகு இனிமேல் நாம் சேர்ந்து வாழ முடியாது, போய்விடு என்றது. பாவம் குயில் குஞ்சு, அதுக்கு என்ன தெரியும்? அது எங்கே போகும்? அது எப்படி வாழும்? குயில் குஞ்சு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தது. அம்மா காக்கா கேட்கவே இல்லை. கிளம்பி போக சொல்லிவிட்டது. குயில் குஞ்சால் அம்மா காக்காவை புரிய முடியவில்லை. அதுவும் அந்த மரத்திலேயே வாழ ஆரம்பித்தது. அம்மா காக்காவை போல் கா என அழைக்க முயற்சி செய்தது. ஆனால் அதற்கு சரியாக வரவில்லை. அதுக்கு கூடு கட்ட தெரியாது. பாவம், சிறிய பறவைதானே. கூடு கட்ட அதற்கு யாரும் சொல்லித்தரவில்லை. அம்மா அப்பா இல்லை, தோழர்கள் இல்லை. மழையில் ஒடுங்கியது, வெயிலில் காய்ந்தது. அதற்கு பசித்தது. தானே இறை தேட தொடங்கியது. வாழ்க்கை எப்படியும் அதை வாழ பழக்கிவிட்டது. ஒரு விடியலில் குயில் குஞ்சு கூ என்று கூவியது. அன்று தான் ஒரு குயில் குஞ்சு என்று கண்டு கொண்டது. இவ்வளோ ஒரு அருமையான லைன். இப்போ யூஸ்வலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த குழந்தை யாருமே இல்லாமல் அந்த ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த குழந்தைக்கு எவ்வளோ ஒரு வலி கொடுத்துருக்கோம், எவ்வளோ ஒரு பாதிப்பு அந்த குழந்தை அடைஞ்சிருக்கும். அதுமாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்த நம்ம இருக்கிற மனுஷங்களும் இப்போ நிறைய பேர் சேட்னஸ்ஸு, சோகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு சோகம்? அந்த அம்மா அப்பா இல்லாமல் அந்த குயில் குஞ்சு எவ்வளோ தனித்து வாழுது. அதுபோல் நம்மளும் வாழ முயற்சி செய்யலாமே. வாழ்க்கை இனிமையாக இருக்கும். சந்தோஷம் என்பதே வாழ்க்கையின் ஒரு கடைசியாக இருக்கிறது. உங்களுக்கு முடிவு வேணால் சந்தோஷம்தான் வேணும். இப்போ எல்லோரும் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. சிரிங்க. இப்போ எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்கா? வாழ்க்கையை இனிமையாக வாழ பழகுங்க நண்பர்களே. அனைவரும் சந்தோஷமாக இருக்க என்னோடய வாழ்த்துக்கள்.